சரியா 2005 குஜராத் ஸ்டேட்ல இருக்கிற கச்சுங்கிற பகுதியில் உள்ள ஒரு சுரங்கத்துல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பயங்கரமான புதை படிவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அது என்ன புதை படிவம்னா 27 ராட்சச எலும்புகளை அங்கங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த எலும்புகள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் காலத்துல வாழ்ந்த ராட்சச முதலையோட தான் நினைச்சாங்க. ஆனா இத தொடர்ந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆய்வு பண்ணும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயமே தெரிய வந்துச்சு. அது என்னன்னா இந்த எலும்புகள் எல்லாம் ராட்சச முதலைகளோடது கிடையாது, 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராட்சச பாம்போடதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது 2024 தான் முழுமையா அந்த எலும்புகள் பாம்போட முதுகெலும்புகள்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியே அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் ஒரு பேரையும் சூட்டினாங்க. இந்த வாசுகி இண்டிகஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்து அழிந்த மிக நீளமான பாம்பான டைட்டனோபோவாவோட 1 மடங்கு இது பெரிய பாம்புன்னு சொல்றாங்க. அதாவது டைட்டனோபோவாவோட நீளம் மேக்ஸிமம் 45 அடி, ஆனா இதோட நீளம் மேக்ஸிமம் 50 அடி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு இந்த பூமியில வாழ்ந்த மிக நீளமான பாம்பு இந்த வாசுகி இண்டிகஸ் தான். இதோட பிஹேவியர் எல்லாம் சேம் மலைப்பாம்பு மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க.